पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். மோட்ச சந்நியாச யோகத்தோட முக்கியமானதே சந்நியாசத்தினால் மட்டும்தான், தியாகத்தினால் மட்டும்தான் மோட்சமானது கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தோட முக்கியமான ஒரு சித்தாந்தம். இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் நிறைய இருக்கும். இல்லை சந்நியாசத்தினால இல்லை, கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே அடையலாம், அது மாதிரிலாம் நிறைய வாதங்கள் போயிட்டே இருக்கும். எல்லாமே ஆஃப் பேக்கடை தான் வாஸ்தவத்துல. இவங்களுக்கு தியாகம் அப்படின்னா என்ன? தியாகம் அப்படின்னா சொரூபத்துல தான் தானா நிக்கணும், சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. சொரூபத்துல நிக்கிறதுக்கு மற்றது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். இந்த மற்றதெல்லாம் தியாகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் தியாகம் இருக்கும் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மமக்கார விஷயங்கள், அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறத விட்டுடலாம். சந்நியாசம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு நானே இப்போ பரமஹம்சானந்தா நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், வீட்டெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நானே, எனக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு. மமக்காரங்களை விட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அகங்காரம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அகங்காரத்தை நாசம் பண்றது தான் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல தியாகம். அப்ப சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல சந்நியாசம் வெளியில விட்டுட்டு மமக்காரத்தை விட்டுட்டு ஒதுங்கி இருந்துகிட்டு இந்த அகங்காரத்தை பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்காகத்தான். அகங்காரம்ன்றதுக்கு லட்சணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் கர்த்தா இது அகங்காரா. நான் கர்த்தா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளார இருக்கு பார்த்தீங்களா. எந்த கர்மம் பண்ணும் போதும் நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நான் கர்த்தான்ற எண்ணத்தை தியாகம் பண்றது மூலமா தான் ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோட்சமானது சித்திக்கும். எப்படி எல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அகங்காரத்தை விட்டுருங்க அகங்காரத்தை விட்டுருங்க அப்படின்னு. அகங்காரத்துல விட முடியாது, அதெல்லாம் ரொம்ப லாஸ்ட். மோட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன் வெட்டுறது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரத்தை க்ளோஸ் பண்ணீங்கன்னா மோட்ச பூமிக்கு போயிடலாம். அப்போ அது லாஸ்ட் இது.
அப்ப முதல்ல வந்து மமக்கார விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு அகங்கார விஷயத்துக்கான விசாரத்தை தான் இப்ப நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் இங்க கொண்டு வர. இங்க முக்கியமா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கர்மா எங்க இருந்து வருது அப்படின்னு. ஒரு கர்மா நம்ம பண்றோம் அப்படின்னா வாஸ்தவத்துல கர்மா நான் பண்றேனா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணணும், நான் பண்றேனா இல்லையா கர்மத்தை. இல்லைன்னா டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றது இல்லை டெம்பரவரியா ஒரு சின்ன சின்ன கர்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா 100% கர்மத்தை வந்து ஒருத்தர் நான் பண்ணவில்லை அப்படின்னு தியாகம் சம்பவிக்காது. அதனால்தான் நம்ம திரும்ப திரும்ப கீதையில இருக்கிறது சொல்றோம், நகி கஷித் சனமப்பை ஜாது திஷ்டத்திய கர்மகிருத். இந்த உலகத்துல எந்த ஜீவராசி பிறந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை செய்யாமல் இருக்கவே முடியாது. நான் எதுவும் பண்றது இல்லை ஜி, இப்ப நான் சொல்றேன் நான் எதுவுமே பண்றது இல்லை ஜி அப்படின்னு. எதுவுமே பண்றது இல்லைன்னு என்ன அர்த்தம்? என்னோட கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வேற கர்மத்தை பண்றது இல்லை. வேற எந்த கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றது இல்லை, நான் விவகாரத்துக்கு போறது இல்லை, ஒரு கர்ம காண்டத்துக்கு போறது இல்லை. அப்போ என்ன அப்படின்னா செலக்டடா தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கர்மத்தை விட்டுருக்கணும் இல்லையே. 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை தியாகம் செய்யவில்லை. யாரா இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கேன்னு நம்ம சொல்றோமே, அந்த சும்மா இருக்கேன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பரிபூர்ண தியாகம் இல்லை. ஒருத்தராலும் சும்மா இருக்க முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசியும் ஒரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா அசைவில்லாமல் இருக்கவே முடியாது. சைத்தன்யத்தோட பிளஸ் மாயா சேர்ந்துதான் இருக்கு. சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்துதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜெகத்தும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சும்மா இருக்கேன் ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சும்மா இல்லை, ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், எமைச்சுக்கிட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ ஏதாவது கையை கால அசைச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ நான் வந்து சும்மா இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியாது. அப்போ நம்ம செலக்டடா தான் சும்மா இருக்கோம், ஒன்றும் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோன்றத புரிஞ்சுக்கணும். அப்போ அகங்காரத்தை வந்து நாசம் பண்ணணும் அப்படின்னா எப்படி விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறோம்? எங்க இருந்து கிரியா ஸ்டார்ட் ஆகுது? ஒரு கிரியா நடக்கணும்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரியா நடக்கணும் அப்படின்னா, ஒரு கர்மம் நடக்கணும், ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாமம் ரூபம் அப்படின்ற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேணும். காரகங்கள் அப்படின்னு பேர். காரகம்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்த்தான்னு ஒரு ஆள் இருக்கணும், நான் டூயர், நான் தான் பண்ண போறவன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு ஏதாவது இருக்கணும். நான் புஸ்தகத்தை படிக்கிறேன், நான் புஸ்தகம் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் கண்களால் புஸ்தகத்தை படிக்கின்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுது கண்ணு. ஞானத்துக்காக நான் புஸ்தகத்தை படிக்கிறேன், அது வந்து பாத்தீங்கன்னா ஞானம்ன்ற ஒரு பிரயோஜனம் வந்துடுது. இது மாதிரி ஒவ்வொன்றா காரகங்கள்னு பேரு. ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் ஒரு கர்மா நடக்கும். ஒரு கர்மா நடக்கணும்னாவே கர்த்தால இருந்து ஆரம்பிச்சு ஒரு காரகங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் பலன்ல இருந்து இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கிரியா நடக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்மான்றது வந்து தனியா இல்லை, வஸ்துவோட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு. அப்போ நான் கேட்கிறேன், ஒரு கர்மா உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா அந்த வஸ்துக்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இப்ப விசாரம் பண்ண போறோம். இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு, அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீங்க என்ன பண்ணலாம். நேற்று பாடத்துல வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா 85வது பேஜ்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 85வது பேஜுக்கு நான் முன்னாடி விசாரத்தை ஸ்டார்ட் பண்ணி போறேன். அவன் பூர்வபக்ஷி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணாத மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பூர்வபக்ஷியா இருக்கார். பூர்வபக்ஷி அப்படின்னு எடுத்துக்காதீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தாந்தம், நம்ம பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்ப நான் யாரையாவது கேட்கறேன், இப்ப கிரியா நீங்க இப்ப பண்றீங்க, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா சுவாமி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நான் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஒரு ஜபம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஸ்நானம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? பெட்ல படுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? தூங்கிட்டு இருந்தேன். தூக்கத்துல என்னவா இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? தூக்கத்துல ஒன்றும் பண்ணல. ஏன் ஒன்றும் பண்ணல தூக்கத்துல அப்படின்னு கேட்டா, அங்க ஒண்ணுமே இல்லை, கர்த்தாவும் இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் புத்தி மனசு இந்திரியங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன அனுபவம் பண்றோம்? நம்மளுடைய நல்ல பிரத்யக்ஷ அனுபவத்துல இருந்து சித்தாந்தத்தை பாருங்க. நம்ம டெய்லி தூக்கத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சோன்னா என்ன இருந்துச்சு ஜி அங்க? நான் நல்லா தூங்குனேன் ஜி, ஒன்னும் இல்லை ஜி அப்படின்னு. அப்ப ஒண்ணும் இல்லாம இருந்துச்சா? ஆமா, ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு.
அந்த ஒண்ணும் இல்லைன்றதுக்கு பேர் என்ன பேருனா அபாவம் அப்படின்னு பேர், அசத்து அப்படின்னு பேர். ஒண்ணும் இல்லாமைக்கு என்ன பேரு? அசத்து, இல்லாமை. சத்துனா இருப்பு, அசத்துனா இல்லாமை. அபாவம்னு சொல்லலாம். இல்லாமைக்கு இன்னொரு பேர் அபாவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது அபாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா? ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் ஜி ஏதாவது தூக்கத்துல இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா ஒன்னும் இல்லை ஜி. நல்லா சொல்லுங்க, ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்க. யார்ட்டையா போய் கேளுங்க, தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா? ஒன்னும் இல்லை ஜி. டீப் ஸ்லீப்ல ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன வார்த்தையை பாருங்க, நம்ம பிரயோகப்படுத்துறோம், அழுத்தி சொல்றோம், ஒன்னும் இல்லை ஜி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அத்தியந்த அசத் அப்படின்னு பேர். அதுக்கு பேர், அதுக்கு இன்னொரு டெர்மாலஜி வந்து துச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்மளுடைய பிரத்யக்ஷ அனுபவத்தை நம்ம டெய்லி பிரயோகப்படுத்துறது ஒன்னும் இல்லை ஜி, நல்லா தூங்குன. சரி, இதுக்கு ஈக்குவலா ஏதாவது இருக்கா அப்படின்னா சஷாவிஷான கல்பக அப்படின்னு ஆச்சாரியார் எக்ஸாம்பிள் சொல்றாரு. முயல் கொம்பு போல. முயல் கொம்பு ஒண்ணு இருக்காச்சு அப்படின்னு யார்கிட்ட நான் கேட்கிறேன். முயல் கொம்பு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? முயல் கொம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை ஜி. முயல் கொம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆகாச தாமரை இல்லவே இல்லை. அப்ப முயல் கொம்பு இல்லை, ஆகாச தாமரை அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னும் போது இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ தூக்கத்துல நீங்க சொன்னீங்களே இல்லவே இல்லை அப்படின்னு, அப்ப தூக்கத்துல நீங்க இல்லவே இல்லை அப்படின்னு காலையில வேக்கப்பானது அப்புறம் என்ன சொல்றீங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முயல் கொம்புக்கும் ஆகாச தாமரைக்கும் பொருந்தும். இப்ப நம்ம கேட்கிறோம், இல்லாமையில இருந்து தான் இந்த ஜெகத் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வேக்கப் ஆகும் போது ஒன்னும் இல்லவே இல்லை, இல்லையில இருந்து தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்டாயிருக்கு. இதெல்லாம் உண்டான மாத்திரத்துல நான் காரியம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்ப வஸ்துக்களும் இல்லாமையில இருந்து வந்துச்சு, என்னோட ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையில இருந்து தான் இப்ப வந்துச்சு. நான் தூக்கத்துல ஒன்னும் பண்ணல, ஏன் வஸ்துக்களே இல்லை. அப்ப கிரியாவும் இல்லை, கர்மமும் தூக்கத்துல இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களும் இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை, நாம ரூப கர்மங்கள் எதுவுமே இல்லை. அப்ப நம்மளுடைய பிரத்யக்ஷ அனுபவம், நீங்க ரொம்ப ஜென்டலா வந்து பாத்தீங்கன்னா நான் தூக்கத்துல நான் இருந்தேன் அது இதெல்லாம் சொல்லாதீங்க. அக்ரஹணம்னு பேரு. அங்க வந்து மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் அறியவில்லை, அவன் வந்து பாத்தீங்கன்னா மித்ததையும் மத்த சுத்தி இருக்கிறதையும் அறியவில்லை, ரெண்டுமே தெரியல அங்க. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை வாஸ்தவத்துல. வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நம்ம சொல்றோம், நான் ஒரு ஆள் இருந்தேன்ப்பா அங்க சுகத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றோம். வேதாந்தத்தை விட்டுருங்க. யாராவது பிரத்யட்சமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து டீட்டெயிலா பேசுனீங்கன்னா அவரோட அனுபவம் என்ன இருக்கும்? தூக்கத்துல ஒண்ணும் இல்லை, இவ்வளவுதான். அப்ப தூக்கத்துல இல்லாத இடத்துல இருந்து தான் நம்ம இப்ப எல்லாம் வந்திருக்கு. இப்ப நமக்கு கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்ன? அபாவத்திலிருந்து ஒரு பாவ வஸ்து வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அபாவத்திலிருந்து பாவ வஸ்து வருது அப்படின்னா அதுக்குதான் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தாருன்னா சஷவிஷான கல்பக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார். சரி, இந்த இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபாவத்திலிருந்து பாவ வஸ்து வந்துச்சு, இருப்பு பொருள் வந்துச்சு அப்படின்றத காணாத மகிழ்ச்சி வைசேஷிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3 ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சமவாய காரணம், மூலப்பொருள் காரணம் அப்படின்னு சொல்லுவோம், மெட்டீரியல் காஸ். 2வது அசமவாயி காரணம் அப்படின்னு. நான் நேற்று கூட ஒரு ஃபேஸ்புக்கில் அருமையான ஒரு பானை பண்ணுறதை பார்த்தேன். கபாலம்னு சொல்லுவோம். 2 பானையோட 2 பார்ட்டை பண்ணி அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேட் மாதிரி ஒன்று வச்சு ஒரு பார்ட்டை பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் மேலே இருக்கிற பார்ட்டை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்ட்டு தனியாக வச்சுருந்தாங்க. அப்போ ஒன்றை பண்ணதுக்கு பிறகு 2த்தையும் வச்சு அந்த பேட்டால் வச்சு அடித்து 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 2த்தையும் இணைக்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபுல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நான் யூடியூப்ல இருந்திருந்தா கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அது ஃபேஸ்புக்கில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இருக்கான்னு தெரியல. அதில் போட்டிருந்தாங்க ஒரு நார்த் இந்தியன் ஒரு குலாலனோட இது அருமையாக இருந்துச்சு. மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டு தனித்தனியாக இருக்குது. பானைன்னு பேர் வரல. அப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னா மேலே இருக்க பார்ட்டையும் கீழே இருக்க பார்ட்டையும் இணைச்சோன்னே அதுக்கு பேர் பானை அப்படின்னு பேர் வந்துடும். இப்போ நான் கேட்குறேன், பானை எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா என்ன கேட்பீங்க? பானை எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசமவாயி காரணம்னு பேரு. இந்த 2த்தையும் இணைக்கிறது எதுவோ அந்த இணைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அசமவாயி காரணம். சமவாய காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமவாய காரணம்னா மண்ணு, மெட்டீரியல் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை யாராவது ஒருத்தர் இணைச்சி வைக்கிறதுக்கு பானை பண்றதுக்கு ஆள் வேணுமா? ஆமா, குலாலன் வேணும்.
தண்டம் வேணும், சக்கரம் வேணும், கத்தி வேணும், கயிறு வேணும், நிறைய கழுதை வேணும், இப்ப டாடா ஆஸ் வேணும். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஆஸ்ல வந்து மண்ணை கொண்டு வந்து போட்டு தண்ணிலாம் வச்சு இதெல்லாம் பண்ணி பண்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணங்கள் அப்படின்னு பேர். அப்ப சமவாய காரணம், அசமவாயி காரணம், அதுக்கப்புறம் நிமித்த காரணம் அப்படின்னு 3 விதமான காரணங்களை வந்து வைசேஷிகர்கள் சொல்கிறார்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருள் உண்டாகிறதுக்கு. பானை இருந்துச்சா? நான் கேட்கிறேன், பானை இருந்துச்சா? உற்பத்திக்கு முன்னாடி பானை இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? உற்பத்திக்கு ஆகிறதுக்கு முன்னாடி பானை இல்ல சாமி. அப்ப இல்லாத பானையை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலாலன் என்ன பண்ணிருக்கா, இல்லாத பானைய சமவாய காரணம் வச்சுக்கிட்டு, அசமவாயி காரணத்தை வச்சுக்கிட்டு, நிமித்த காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பானை இல்லாமையிலிருந்து உண்டாகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம டெய்லி தூக்கத்துல இருந்து வெளில வரோம். இப்ப நம்ம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேதாந்திகளா இருக்கிற நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்மா ஏன் வேக்கப்பானீங்க, ஏன் அப்படியே தூக்கத்திலே அப்படியே போயிருக்க வேண்டியது என்ன, அப்படியே முடிவா இருக்க வேண்டியது என்ன? இல்ல கர்மா இருக்கு, இன்னும் கர்மா இருக்கிறதுனால, புண்ணிய பாப்ப கர்மா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், டெய்லி வேக்கப் ஆகிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு ரீசன் இருக்கா, கர்மான்ற ஒரு ரீசனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். அப்போ உங்களோட நீங்க தூக்கத்துல இருந்தீங்கன்னா இல்ல, தூக்கத்துல நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை, கிரியா இல்லை. அப்ப இல்லாமையிலிருந்து நான் பரமஹம்சானந்தான் ஒரு ஆள் வந்துட்டேன். ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணிய பாப்ப கர்மா அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், வைசேஷிகர்கள் சொல்ற மாதிரி. அப்ப இல்லையா? ஆமா இல்ல, இல்லாமையிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணார், 55வது பாஷ்யத்துக்கு கீழே வந்து சொன்னார், நச்சஏவம் அபாவக உற்பத்தியதே காரணம் ச அபேட்சத இதி சக்தியம் வக்தும் நச்ச சக்கியம் வக்தும், நச்ச பின்னாடி போட்டுங்க, நச்ச சக்தும் வக்தும், அபாவத்திலிருந்து ஒரு பாவப்பொருள் உண்டாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, அசதாம் சசவிஷானாதீனாம் அதர்ஷனாத், அப்படி ஆச்சுன்னா இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருள் வந்துச்சு அப்படின்னா, தூக்கத்துல என்னங்கன்னு சொல்றீங்க, இல்லாமை ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கீங்களா? ஆமா இப்ப இருக்கேன். அப்ப எங்க இருந்து வந்தீங்க நீங்க? நான் இந்த ஜெகத்தெல்லாம் இல்லாமையிலிருந்து வந்தோம். இப்ப இல்லாமையிலிருந்து வந்ததுக்கு நான் ஏற்கனவே என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஆகாச தாமரை, அப்புறம் முயல் கொம்பு. தூக்கத்துல நம்ம எப்படி இல்லவே இல்லைன்னு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி முயல் கொம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை சாமி, ஆகாச தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை சாமி. அப்ப தூக்கத்திலிருந்து இந்த பாவ பொருட்கள் வந்துச்சு அப்படின்னா, இப்ப இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கத்துல இருந்து இல்லாமையிலிருந்து வந்துச்சு அப்படின்னா, அப்ப இல்லாத முயல் கொம்பும் இல்லாத ஆகாச தாமரையில இருந்து என்ன பண்ணலாம், ஏதாவது உற்பத்தி ஆயிருக்கணும்ல. முயல் கொம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது உண்டாயிருக்குமா? முயல், அப்ப முயல் கொம்பு இருக்குன்னா முயல் இருந்திருக்கணும். அப்ப முயல் இல்லாத முயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டை ஏதாவது குட்டி போடுமா அப்படின்னா இல்லவே இல்லையே, முயல் கொம்பே இல்லையே. அப்ப ஆகாச தாமரையில இருந்து ஒரு மாலை பண்ணலாமா, ஒரு மாலை உண்டாகுமா? அப்ப தூக்கத்திலிருந்து நீங்க வரீங்க அப்படின்னா ஒண்ணுமில்லையில இருந்து இந்த ஜெகத்தும், ஒண்ணுமில்லையில இருந்து நீங்களும் வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னா, அபாவத்திலிருந்து பாவ உற்பத்தி நடக்குதுன்னா, அப்ப இல்லாத ஆகாச தாமரையில இருந்தும் இல்லாத முயல் கொம்புல இருந்தும் ஏதாவது உண்டாயிருக்கணுமே. அப்போ அது மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதர்ஷனா, அது பார்க்கப்படுவதாக இல்லை, நம்ம கண்ணுக்கு அது மாதிரி தெரியவே இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், அபாவத்திலிருந்து பாவம் உற்பத்தி ஆகாது, அபாவத்திலிருந்து பாவம் வரவே வராது. சரிங்க, நான் இவன் பூர்வபக்ஷி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம். முடிவு பண்ணிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அபாவத்திலிருந்து இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகாது, கண்டிப்பா உற்பத்தி ஆகாது. அப்படி ஆகும் அப்படின்னா எனக்கு காஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் தேவையில்லை, எனக்கு மசால் தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாவும் தேவையில்லை, அரிசி மாவு தோசை மாவு தேவையில்லை. எனக்கு என்ன வேணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், இல்லாமையிலிருந்து நான் என்ன பண்ணலாம், டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னைக்காவது அது மாதிரி இல்லாமையிலிருந்து நீங்க ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல ஜி. ஒண்ணு காஃபி பவுடர் இருக்கா, காஃபி பவுடர் இல்ல ஜி. பால் பவுடர் இல்ல ஜி. அப்ப காஃபி குடிக்க முடியாது ஜி. பால்காரர் வந்தாதான் பால் கிடைக்கும். பால்காரர் வரல அப்படின்னா பால் இல்லை, நம்ம சொல்றோம்ல பால் இல்லை. ஏன் இல்லாமையிலிருந்து காஃபி போட்டு கொடுங்களேன், இல்லாமையிலிருந்து ஒரு காஃபி போட்டு மேக் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னா முடியாது இல்லை உங்களுக்கு. அப்ப இல்லாமையிலிருந்து ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் உற்பத்தி ஆகவே ஆகாது. நம்ம பிரத்யக்ஷ அனுபவம்
இல்லாமையிலிருந்து ஒன்றும் உண்டாகாது. இப்ப நம்ம காலையில இருந்து இந்த ஜகத்தும் இப்ப நீங்களும் நானும் உண்டாயிருக்கேன் சாமி, இல்லாம தானே இருந்தோம். டெய்லி இல்லாம இருந்தானே காலையில உற்பத்தி ஆகணும் சாமி. அப்போ அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இல்லாமையிலிருந்து உண்டாகலன்னு ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுங்க. அப்ப எங்கேயோ சம்திங் அதுக்குள்ளார ஏதோ இருந்திருக்கு. என்னது? தூக்கம்னு நம்ம சொல்றோமே, தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம்ல. அந்த ஒண்ணும் இல்லைன்னு இல்ல, அந்த தூக்கத்துல வந்து ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. இல்லாமையிலிருந்து நம்ம எதுவுமே உண்டாகவே முடியாது. அங்க ஒரு இருப்பு பொருள் இருந்திருக்கு. இருப்பு பொருள்ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உண்டாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை பொறுத்து. பூர்வபக்ஷி என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைட்டா சித்தாந்தியை என்ன பண்றாரு, கொஞ்சம் லைட்டா த்ரெட்டை வந்து அதிகப்படுத்துறாரு. அப்போ முயல் கொம்பு மாதிரி அத்தியந்த அசத்து 100% இல்லாமையில இருந்து இந்த உலகம் வரலன்னு ஒத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒருவேளை பாவாத்மக சேத் 86வது பேஜ் மேல இருந்து வந்தேன். பாவாத்மகாக சேத் கடாதயக உற்பத்தியமானக கிஞ்சித் அபிவியக்தி மாத்திர காரணம் அபேக்ஷ உற்பத்தியதே யதி சக்கியம் பிரதிபத்தும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, பாவாத்மகாக சேத் ஒருவேளை இல்லாத பொருள் தான் உற்பத்தி ஆகாது, ஆனா இருக்கிற பொருள் உற்பத்தி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த இருக்குன்றதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா, வேதாந்தத்துல அவ்யக்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, தூக்கத்துல நீங்களோ நானோ இந்த ஜகத்தோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமே, அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னா இல்ல சுவாமி. அங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இருக்கு. இருப்புல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாச்சு. பானை முதலியவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பானை முதலியவைகள் உற்பத்திக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லாதீங்க. பானை முதலியவைகள் உற்பத்திக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவ்யக்தமா இருந்துச்சு. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? வெளிப்படாததாக இருந்தது. அப்ப தூக்கத்துல நானும் இந்த ஜெகத்தும் வெளிப்படாமல் இருந்தோம். அப்ப பாவ வஸ்துவா ஆமா இருந்தோம், ஆனா வெளிப்படாம இருந்தோம். அதுதான் பாவாத்மகாக சேத்து கடாதயக உற்பத்தியமான, அதுதான் உற்பத்தி ஆகக்கூடியதாக. சரி, உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி நடக்குதா அப்படின்னா வேதாந்தத்துல உற்பத்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. வேதாந்த பாடத்துல அத்வைத வேதாந்தம் மட்டும் இல்லை, அதான் அப்சல்யூட். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துக்கும் உற்பத்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிஞ்சித்து அபிவியக்தி மாத்திர காரணம் அபேக்ஷ. அபிவியக்தி அப்படின்னா வெளிப்படுறது. வியக்தமா அவ்வியக்தமா இருந்தது, வெளிப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிவியக்தமாகிறதுக்கு என்ன பண்ணுது, வெளிப்படுவதற்கு ஏதோ ஒரு சில ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பானை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்துச்சு. மண்ணுல பானை இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வெளிப்படாமல் இருந்தது. ஒரு சின்ன பீஜத்துக்குள்ளார ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வெளிப்படாமல் இருந்துச்சு. தூக்கத்துல நீங்களும் நானும் இந்த ஜகத்தும் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அவ்யக்தமா வெளிப்படாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு பானை இல்லாத பானையை வெளிப்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குலாலன் வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிமித்தமா பானை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மண்ணு வேணும். எல்லா மண்ணுலையும் பண்ண முடியாது, அதுக்கான யோக்கியமான ஒரு மண்ணு வேணும். அப்ப அந்த மண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி, அது இதெல்லாம் சேர்த்து, சக்கரம் கயிறு எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு குலாலன் இருந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்றோமே சமவாய காரணம், அசமவாயி காரணம், அதுக்கப்புறம் நிமித்த காரணம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த ரீசன் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவ்யக்த நிலையில இருந்ததை வியக்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்திருக்கிறது. ஒரு வஸ்துவானது சார்ந்திருக்கிறது. இது சக்கியம் பிரதிபத்தும். இதைதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் அறிய வேண்டும். இதாங்க சித்தாந்தம். இப்போ வந்து பாத்தீங்க, யாராவது இறந்து போயிட்டாங்க. அப்ப இறந்து போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு பொருள் எல்லாம் இறந்து போகுமா? அவ்யக்த நிதனான் ஏவ தத்திரகா பரிவேதனா. ஏற்கனவே நான் நேற்று போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவ்யக்தத்துக்கு போயாச்சு.
ஒண்ணு வெளிப்படாம தான் போகுதோ ஒழிய வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போவதில்லை. இந்த உலகத்துல ஒரு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இல்லாமல் பண்ண முடியாது. அப்ப திரும்ப போனது என்ன ஆகும், கண்ணுக்கு தெரியாம போச்சு, அபிவியக்தம் ஆயிடுச்சு, இது அவ்வியக்தத்துக்கு போயிடுச்சு. அவ்வியக்தத்துக்கு போனதெல்லாம் திரும்ப வியக்தமாகிறதுக்கு என்ன ஆகும், ஒரு ரீசன் தேவைப்படும். அந்த ரீசன் வந்தோன்னே அது வியக்தமாயிடும். ஒரு அப்பா அம்மான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமித்த காரணம் இருக்கு. மெட்டீரியல் காசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெளிப்படுறதுக்கு மெட்டீரியல் காசு, திரும்ப திரும்ப நான் பிறந்துகிட்டே இருக்கேனே. மெட்டீரியல் காசுனா என்னது, கர்ம வாசனைகள் மெட்டீரியல் காசு. நிமித்த காரணம் யாரு, அப்பாவும் அம்மாவும். அப்பாவாவது அம்மாவாது, எத்தனையோ ஜென்மத்துல எத்தனையோ அம்மா அப்பா, 4 போடி அம்மா 4 8 வச்சு போடி அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா எத்தனை கோடி அம்மான்னு தெரியல, எத்தனை கோடி அம்மா எத்தனை கோடி அப்பா. அப்ப எத்தனை என்ன, என்னுடைய கர்மத்துல வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஒரு நிமித்த காரணம். அப்ப வஸ்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. நமக்கு ஜென்மம் வேற வேற ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பிரளயம் நடந்து திரும்ப திரும்ப ஜெகத்து உண்டாயிட்டே இருக்கு. ஜீவர்களுடைய கர்மம் நிமித்த உபாதான காரணம், அதான் சமவாய காரணம் சொல்றோம். நிமித்த காரணம் அப்பா அம்மா, முடிஞ்சு போச்சு. பிரம்மா அப்படின்னு நிமித்த காரணத்தை வச்சு ஜெகத் உண்டாகுது. அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு நான் பிறக்கிறேன், இவ்வளவுதான். அப்போ நம்ம எங்க போறோம், நம்ம பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்ப என்ன டெர்மினாலஜில யூஸ் பண்ணலாம், வியக்தமாகிறோம் அவ்வியக்தத்துக்கு போயிடும், வியக்தமாகிறோம் அவ்வியக்தத்துக்கு போயிடும். இந்த விதமா தான் ஒரு வியக்தமாகிறதுக்கு ஒரு ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப டெய்லி காலையில நம்ம என்ன பண்றோம், வியக்தமாகணும். ராத்திரியில போனோன்னு அவ்வியக்தமாகணும். இறந்து போறது அவ்வியக்தத்துக்கு போயிடுறோம், பிறக்கிறது வியக்தமாகும். இவ்வளவுதான். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டின்றது வெளிப்படுது, லயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாத அவஸ்தைக்கு அவ்வியக்தத்துக்கு போயிடுது. இவ்வளவுதான், இதுதான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்ற கிஞ்ச அசத்தகச்ச சத்பாவே சதகச்ச அசத்பாவே ந क्वचित् பிரமாண பிரமேய விவகாரே விஸ்வாசக கஸ்யசித் ஸ்யாத். ஆச்சாரிய ரொம்ப சொல்றார். மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசத்தகச்ச சத்பாவே, இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருள் உண்டாகிறது அப்படின்னும் எனக்கு தெரிஞ்சு இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் உண்டாகவே இல்லை. இல்லாமையிலிருந்து உண்டாச்சு அப்படின்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு, யாருக்குமே கஷ்டங்களே வராது. உங்களுக்கு இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருளை உண்டாக்க முடியுது அப்படின்னா எந்த வஸ்துவை நான் டிபெண்ட் பண்ண வேண்டாம். நான் பாட்டுக்கு எங்கேயாவது வெட்ட வெளியில போய் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 மசால் தோசை அப்படின்னா வந்து நின்று இருக்கணும், ஒரு காஃபில வந்து நிக்கணும், எங்க வேணாலும் போய் நின்று இருக்கலாம். நமக்கு வெட்ட வெளி இருந்தா போதும். உங்களுக்கு வெட்ட வெளியிலிருந்து இல்லாமையிலிருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவும் உண்டாகல சார். அப்ப தெளிவா தெரியுது, அசத்தகச்ச சத்பாவி, அசத்துன்னு சொல்ற இல்லாமையிலிருந்து எந்த ஒரு சத்பாவம்னா இருப்பு பொருளும் உண்டாவதில்லை. அதே மாதிரி சதகச்ச அசத்பாவி, சத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அசத்தும் உண்டாவதில்லை, ஒரு இருப்பு பொருள்ல இருந்து இல்லாமையும் உண்டாவதில்லை. நம்ம இப்ப இருக்கோம், நம்ம சத்தா இருக்கோம்ல இப்போ. ஆமா சத்தா இருக்கு. ராத்திரியில எங்க போனீங்க, இப்போ இல்லாம போயிட்டீங்களா? ராத்திரியில எங்க போனீங்க? நான் பரமஹம்சானந்தா பகல்ல இருந்தேன், ராத்திரியில வந்து இல்லாம போயிட்டேன், இந்த ஜெகத்து இல்ல. என்னப்பா அது, பகல்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பா இருந்த ஜெகத்து இருப்பா இருந்தனா எப்படி ராத்திரியில இல்லாம போயிட்டேன்? அப்ப அதுவும் முடியாது. அப்ப சத்தா இருக்கிறது அசத்தாகாது, அசத்தா இருக்கிறது சத்தா ஆகாது. அப்படி நீங்க இருக்கு அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொச்சித்து பிரமாண பிரமேய விவகாரே நச்ச விஸ்வாசக கசித்து சியாத். எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, விவகாரமே பண்ண முடியாது. பிரமாண பிரமேய விவகாரம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அறிவையும் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நீங்க இது இல்லைன்னு சொல்ல முடியாது, இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இல்லாதது நீங்க சொல்லும் போதே அது என்ன ஆயிடும், உண்டாயிடும். இருக்குன்னு சொல்லும் போதே அது என்ன ஆயிடும், நாசத்தை அடைஞ்சிடும். அப்ப அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்களும் நானும் டே டு லைஃப்ல இப்ப நான் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பேன், ஐயோ சாமி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இல்லாம போயிடுவாரு அப்படின்னா அப்ப எப்படி உட்காந்து பாடம் கேட்பீங்க நீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னா, இப்ப இருக்கீங்க, திடீர்னு இல்லாம போயிடுவீங்க அப்படின்னா அப்ப நான் எதை நம்பி உங்களுக்கு பாடம் எடுக்கிறது? அப்ப எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இல்லாமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா இருக்கு. இருப்பு தான், இல்லாமை தான்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்து சத்து ஏவ. அப்போ ஒரு நியமத்துக்கு வந்துடுறோம். சத்து எப்பவுமே இருப்பு பொருள், எப்பவுமே இருப்பு பொருள் தான். அசத்து அசதியேவ, அசத்து அசத்து தான். ஆமா, உள்ளது போகாது இல்லது வாராது. நம்ம நாதபுரம் அடிக்கடி ஏதாவது பழமொழி சொல்லிட்டே இருப்பார். உள்ளது போகாது இல்லது வாராது. பழைய இதுல இருக்கிறது, தமிழ்ல இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்து சத்து ஏவ, இருப்பு பொருள் இருப்பு பொருள் தான், இல்லாத பொருள் இல்லாத பொருள் தான். இப்ப நான் கேட்கிறேன், எது இருப்பு பொருள் எது இல்லாத பொருள்? இப்ப நான் இருக்கேன்னா தூக்கத்துல, இப்ப நான் வேக்கப்ல இருக்கேன், இப்ப நான் இருக்கேன், இந்த ஜெகத் இருக்கு, பரமஹம்சானந்தான்ற இந்த தேகம் இருக்கு, இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப இருக்குன்னு அர்த்தம் எடுத்தீங்கன்னாவே அதுக்கு என்ன அர்த்தம் வந்துடும்? சத்துன்னு வந்துருமா உங்களுக்கு? இருக்குன்னா சத்து. நான் இப்ப ஆச்சாரியார் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் டீச்சிங் பண்றேன், வேதாந்த டீச்சிங், அத்வைதம் பண்றேன், கீதா வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், கிரியா நடந்துகிட்டு இருக்கா? ஆமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகுது? இல்லாம போயிடுது. எல்லாம் இல்லாம போச்சா இல்ல வந்து ஏதாவது மிச்சம் இருந்துச்சா? நான் இருந்தேன், நான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, இல்லைன்னா காலையில எந்திரிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா சுகமா தூங்கணும்னு நான் சொல்ல முடியாது. அப்ப எதெல்லாம் இல்லாம போகுதுன்னு பாருங்க. இந்த ஜெகத்து இல்லாம போகுது, இந்த இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுது, மனசு புத்தி தேகம் எல்லாம் இல்லாம போயிடுது. என்னோட சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க பந்தம் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் நம்ம சொல்லிட்டு இருக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போய் மொத்த ஜெகத்து இல்லாம போயிடுது. ஆனா தூக்கத்துல நான் மட்டும் இருக்கேன். திரும்ப வேக்கப் ஆகுற, நான் வந்துட்டேன், இந்த ஜெகத்தும் வந்துச்சு, தேகமும் வந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்து சத்தா இருக்கும், அசத்து அசத்து தான். அப்படின்னா அசத்துனா என்ன அர்த்தம்னா, 3 காலத்துல எது இல்லாம இருக்குமோ அதுதான் அசத்து. திரிகால அபாதித்துவம் சத்து. 3 காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகாதது எதுவோ அது சத்து. அப்ப 3 காலத்துல இல்லாம இருக்கு நின்றுகிட்டே இருக்கிறது எது? நான் இப்ப இருக்கேனா இருக்கேன், சொப்பனத்துல இருக்கேனா இருக்கேன், டீப் ஸ்லீப்ல இருக்கேனா இருக்கேன். அப்ப இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சத்துன்றது எதை குறிக்குது அப்படின்னா, வெறும் நான் மட்டும்தான் சத்து. நானுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா நாமரூப கிரியா ஜெகத் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசத்து. அப்ப ஒரு டிசைட் பண்ணிக்கணும், அசத்து வந்து பாத்தீங்கன்னா சத்து ஆகவே ஆகாது, அசத்து சத்து ஆகவே ஆகாது, சத்து அசத்த ஆகவே ஆகாது. அப்ப நான் எந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போவதே இல்லை, நான் எப்பவுமே சத்து தான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அசத்துன்னு சொல்லக்கூடியது எப்பவுமே சத்பாவத்தை அடையவே அடையாது. அப்ப இப்ப இருக்கே சுவாமி, இப்ப தேகம் தெரியுதா? இப்ப தேகம் இருக்கா? அப்ப தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? மறைஞ்சு போறது, தோன்றுறது, மறைஞ்சு போகுது. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா தேகம், இந்த ஜெகத்து மொத்தமும் அசத்து, இல்லாத பொருள். ஆமா இல்லாத பொருள். ஆமா, இதுதான் வேதாந்தம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்னது? இல்லாத பொருளா இருக்கிற பொருளா? சொப்பனத்துல வந்து இருக்க எல்லா பொருளும் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான். நான் பலமுறை ராஜாவா இருக்கேன், சொப்பனத்துல காலில் எழுந்து பார்த்தா ஒண்ணுமே காணும், ராஜ்யமும் இல்லை, கிரீடமும் இல்லை, ஒண்ணும் காணும். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நான் சொப்பனத்துல பார்த்தது எல்லாம் அசத். பார்த்தவன் சத்தியம் சத்து, மத்ததெல்லாம் அசத்து. இப்போ நான் இந்த ஜெகத்தை பாக்குறேன், இந்த தேகத்தை பாக்குறேன், எல்லாத்தோட தேகத்தை பாக்குறேன், இது எல்லாம் என்னது? அசத். அப்ப அசத்து என்னைக்காவது சத்து ஆகுமா? ஆகவே ஆகாது. அப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துடணும், சத்து சத்தியேவ அசத் அசத்தியேவ இது நிச்சய அனுப்பப்பத்தேகே. ஒருவேளை நீங்க மாத்தி நம்ம விவகாரத்துக்கு ஏத்த மாதிரி, நான் இல்லாம இருந்தேன் இப்ப பிறந்தேன், நான் இப்ப பிறந்து இருக்கேன் இப்ப இல்லாம போயிடுவேன், சொத்து போயிடுவேன், இல்லாம போயிடுவேன், இந்த வஸ்துக்கள்லாம் முன்னாடி இல்லாம இருந்துச்சு இப்ப இதெல்லாம் உண்டாச்சு, திரும்ப இல்லாமைக்கு போயிடும், பிரளயமாயி எல்லாம் நாசமா போயிடும் அப்படின்னு யாராவது விவகாரம் பண்றாங்க அப்படின்னா, இல்லாமையில இருந்து இருப்பும், இருப்புல இருந்து இல்லாமையும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நியமம் வர முடியாது. இருக்கிறது இருக்கிறது, இல்லாதது இல்லாதது அப்படின்னு எந்த ஒரு அறிவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாமல் போய்விடும். அப்போ ஒரு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடும், சத்து சத்து தான், அசத்து அசத்து தான். அது மட்டும் இல்ல, கிஞ்ச. இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எடுத்துங்க, உற்பத்தின்னு எடுத்தா என்ன பண்ணணும்? எந்த ஒரு உற்பத்தி எடுத்தா காரண காரிய பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யாரெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் படிச்சவங்களோ எதா இருந்தாலும் எடுத்துங்க.
காரண காரிய பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபநிஷத்துல ஒரு முக்கியமான ப்ராசஸ் அலாத சாந்தி பிரகரணம் அப்படின்னு ஒரு 4வது பிரகரணம் காரிக்கா, மாண்டூக்கிய காரிக்கால 4வது பிரகரணம். அதுல வந்து பிரதானமான வேதாந்தத்துல ஒரு காரியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரண காரிய பாவத்தை உடைக்கணும். நம்ம இது வரைக்கும் என்ன பாவத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரண காரிய பாவத்துலதான் நம்ம புத்தி எல்லாம் இருக்கு. இப்போ உடைக்க போறோம் நம்ம. அதுக்காக ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். கிஞ்ச மேலும் உற்பத்தியதே இது த்வனுக்காதேஹே. இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பரமாணு அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது. பரமாணு கண்ணுக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிரத்யக்ஷ அனுபவம், நம்மளோட சாதாரண ஆத்மி என்ன சொல்றோம், நம்ம சாதாரண ஆள் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இத பௌத்த மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா சூன்யம், ஒண்ணும் இல்லைக்கு இன்னொரு பேரு, அவங்க மதத்தோட பேரு சூன்யம். அத இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம காணாத மகிழ்ச்சியில அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, அபாவம் அப்படி. இப்ப நம்ம கேட்கிறோம் அபாவம்னா என்ன சுவாமியா அப்படின்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இருக்கா அப்படின்னா, காணாத மகிழ்ச்சி சொல்றாங்க அந்த இடத்துல. ஏன் அபாவம்னா, பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாணுக்கள் அபாவத்துல இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அது பரமாணுன்னு பேரு அப்படின்றாங்க. இப்ப சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லும், எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்திக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்ட வெளியா இருந்துச்சு, ஒரு ஃபீல்டு மட்டும் இருந்துச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு, எதையாவது ஒன்று சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சூன்யம், இல்லாமை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல இருந்து தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் ரெண்டு சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா த்வனுக் அப்படின்னு பேர். அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, உற்பத்தியதே இது த்வனுக்காதேஹே. த்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டு அணுக்கள் சேர்ந்து ஒரு த்வனுக்கு உண்டாகுது அப்படின்னா, ஒரு திரவியத்துக்கு, ஒரு வஸ்து, ஏதோ ஒரு வஸ்து. அப்போ ஒரு வஸ்து நம்ம பாக்குறோமே, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும், ரெண்டு அணுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தின்றத ஆரம்பிக்குது. இந்த திரவியசிய ஸ்வகாரண சத்தா சம்பந்தாத் ஆகுஹு, சம்பந்தம் ஆகுஹு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு அணு உண்டாச்சு அப்படின்னு, ரெண்டு அணு உண்டாச்சுன்னு சொல்றீங்க. அப்ப ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த ஜனுக்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டு அணுக்கள் சேர்ந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஒரு இதை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டு அணு வந்துருதா, கூட வந்து நியூட்ரான் சேர்த்தீங்கன்னா திஸ்ரணு ஆயிடும். புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சேர்த்தீங்க அப்படின்னா திஸ்ரணு. அத இப்ப நான் கேட்கிறேன், இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சேர்த்தோன சேர்க்கறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு, ஒண்ணும் இல்லை, இல்லாம இருந்துச்சு. அப்போ இல்லாமைதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு அணுக்களுக்கு காரணம், ரெண்டு அணுக்களுக்கு காரணம் வச்சுங்க, எலக்ட்ரான் புரோட்டானுக்கு காரணம்னு வச்சுங்க. ஸ்வகாரண சம்பந்தம் ஆகும். இப்ப நான் கேட்கிறேன், காரணத்தோட காரியத்துக்கு சம்பந்தம் இருக்கா? காரணத்தோட எப்பாவது என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நாம கண்டிப்பா. நான் இல்லாம இருந்தேன், எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்ததுனால நான் இப்ப உண்டாயிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மான்ற காரணத்துல இருந்து காரியமா இருக்கிறேன், நான் பிறந்தேன். அப்படிதானே? அப்ப ரெண்டு அணுக்கள் உண்டாச்சு, தியனுக்குன்னு உண்டாச்சு அப்படின்னா, தியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்னவா இருந்துச்சு, இன்னும் உற்பத்தி ஆகல. உற்பத்தி ஆகாத இந்த எலக்ட்ரான் புரோட்டான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அந்த உற்பத்தி ஆகும்போது அது இருக்கு. உற்பத்திக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அது இல்லாமை. அப்போ உற்பத்திக்கு முன்னாடி இருக்கிற அந்த இல்லாமையோட உற்பத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சயின்ஸ், 100% சயின்ஸ். யாராவது கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அணுவாதியை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா, உற்பத்திக்கு முன்னாடி அது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்துச்சு, உற்பத்தி இல்லை, அணுக்கள் உற்பத்தி ஆகல. சரி, உற்பத்தி ஆச்சு அப்படின்னா எங்க இருந்து அது உற்பத்தி ஆச்சுன்னு கேள்வி வருமா? எது உற்பத்தி ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எது உற்பத்தி ஆனாலும் ஒரு சோர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கேட்பீங்களா? எங்க இருந்து உற்பத்தி ஆச்சுன்னு கேட்பீங்க. நான் இப்ப கேட்பேன், சயின்ஸை பார்த்து நான் கேட்கிறேன்னு வச்சுங்களேன், எங்க இருந்துப்பா ஆட்டம் உண்டாச்சு, ஆட்டம் எங்க இருந்து உண்டாச்சு? கூகுள்ல கேட்டு பாருங்க.
ஏதாவது கூகுளில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐயில் கேட்டு பாருங்க. இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அணு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சு கேட்டிங்களா? ஏதாவது கேட்டு பார்த்தீங்களா? கேளுங்க, நாளைக்கு கேட்டுருங்க. கிளாஸ் முடிச்சோடனே கேளுங்க, அணு எங்கேருந்து வந்துச்சு. கூகுள் நான் என்ன புரோட்டானே ஒரு அணுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரோட்டான் ஒரு அணு, எலக்ட்ரான் ஒரு அணு, 2 அணு சேர்ந்து ஜனுக்கு. அதுக்கப்புறம் நியூட்ரான் சேர்ந்துச்சுன்னா 3 அணு, திஸ்ரணுன்னு பேர். ஜனுக்கு அப்படின்றது வந்து 2 அணு சேர்ந்தோன்னு. நான் 2 அணு சேர்றதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு யாரையாவது கேட்டீங்க அப்படின்னா இல்லாமை தானே இருந்துச்சு. இல்ல, உற்பத்திக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இல்ல, நீங்க சொல்றீங்க. நான் ரொம்ப ஜென்யூனா இப்ப அதை கூட நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால சொல்றீங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு பெர்சன், உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க சாதாரணமா பிரத்யட்சமா சொல்லுங்க. ஒரு பொருள், ஆமா, ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? இல்லாமையா இருந்துச்சு. இல்லாம இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பு அடையுது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சூன்யம், அதான் இல்லாமை நம்ம சொல்றோம். இல்லாமை, சூன்யம், அபாவம், இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை எடுத்துங்க. இப்ப நான் கேக்குறேன், அப்ப இருப்புன்றது வந்து எதோட சம்பந்தத்தை உடையதா இருக்கு? இல்லாமையோட சம்பந்தத்தை உடையதா வச்சுக்கிட்டு ஒரு இருப்பு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது அப்படின்னு யார் சொல்றா? சயின்ஸும் அதான் சொல்லுது, காணாத மகிழ்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு. முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு. அப்ப இல்லாமையோட இப்ப இருக்கிற வஸ்துக்கு என்னவா இருக்கு? சம்பந்தம் இருக்கு. நான் முன்னாடி இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இல்ல. அப்போ நான் உற்பத்தி ஆனோட எனக்கு யாரோட சம்பந்தம் வந்து? என்னோட அப்பா, என்னோட அம்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மான்னு எனக்கு எப்படி சம்பந்தம் வந்துச்சு? நான் முன்னாடி இல்லையே. முன்னாடி இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகும் போது, உற்பத்தி ஆனோட எனக்கு சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கு அப்படி. அப்ப அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 அணுக்கள் சேர்ந்து உண்டாகிற ஒரு முதல் காரியம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருந்துச்சு. அந்த இல்லாமையோட ஒரு சம்பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சயின்ஸும் அதான் சொல்லுது. அதுக்கப்புறம் பிராகுத்பத்தேகேச்ச அசத்து, உற்பத்திக்கு முன்னாடி பிராகுத்பத்தேகேச்ச, மேலும் உற்பத்திக்கு முன்னாடி அது இல்லாமையா இருந்து அசத்தா இருந்தது. பశ్చాத், பிறகு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்வகாரண வியாபாரம் அபேக்ஷிய, அது ஏதோ வெளிப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்குள்ளார ஏதோ நடந்துச்சுப்பா. இப்ப இதெல்லாம் அப்படியே இது பண்ணுங்க. சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியரிஸ் எல்லாம் இருக்கு, யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, சாமி என்ன அனுப்பி வைங்க சாமி அப்படின்னு போன்லாம் பண்ணி. நான் இப்ப அதெல்லாம் பாக்குறதே இல்லை, தூக்கி ஓரமா போட்டேன். இப்போ அது பாப்பேன் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தா. நீங்களே சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் பேசுறதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்ப தெரியும் நம்மளோட காணாத மகிழ்ச்சியெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு. போங்கடா உங்க சயின்ஸ் ஆகுது பண்ணாங்க. எங்களோட கௌதம மகிழ்ச்சி, காணாத மகிழ்ச்சியும் சர்ச்சிங் பண்ணாத நீ பண்ணிட்டு உங்களுக்குலாம் அப்பா தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மகிழ்ச்சிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. நான் அதனால தான் இப்போ உங்களுக்கு இதை பிரேக் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனுக்கு உண்டாச்சு அப்படின்னா, 2 அணுக்கள் உண்டாச்சு அப்படின்னா அது முன்னாடி இல்லாமையா இருந்துச்சு, இப்போ இருக்கு. இப்போ இருக்கு அப்படின்னா அது ஸ்வகாரண வியாபாரம் அபேட்சிய. எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வியாபாரம் நடந்திருக்கும். உன்னை உற்பத்தி, ஒரு காஃபி போடணும் அப்படின்னா ஒரு காரியம் பண்ணதுக்கு பிறகுதானே காஃபி உண்டாகுது. நீங்க எங்க காரியம் பண்றீங்க? காரியம் பண்றது எங்க பண்றீங்க? பால், காஃபி பவுடர், அதை ஹீட் பண்ணி ஒன்னா சேர்ந்து ஒரு காஃபியை கிரியேட் பண்றேன். அப்போ ஒரு காரியம் ஒரு உற்பத்தி ஆகணும், காஃபின்ற காரியம் உற்பத்தி ஆகணும்னா அதோட காரணத்துல நம்ம என்ன பண்றோம்? வேலை பண்றோமா? அப்போ ஜனுக்கு அப்படின்னு 2 அணுக்கள் உண்டாகணும் அப்படின்னா அதோட காரணம் என்னது? இல்லாமை. அப்ப இல்லாமையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வியாபாரம் நடந்திருக்கணும். இல்லாமையில ஒரு வியாபாரம், இந்த கிரியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லாமை இருந்துச்சு. அந்த இல்லாமையில ஏதோ ஒரு வியாபாரம், ஒரு காரியம் நடந்து அந்த காரியத்திலிருந்து தான் ஜனுக்கு அப்படின்னு 2 அணுக்கள் உண்டாச்சு. அப்படி ஸ்வகாரண வியாபாரம் அபேட்சிய, அந்த காரணத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை சார்ந்து
ஸ்வகாரணைகி பரமானுபிகி. ஆச்சரிய சொல்றார். என்ன பண்றாங்க அவங்க? காணாத மகிழ்ச்சிகள்லாம் என்ன சொல்றாங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு பரமாணுக்கள் இருக்கு, அதீந்திரியம். அப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த பரமாணுக்கள்ல ஏதோ ஒரு காரியம் பாத்தீங்கன்னா நடந்து அதுல இருந்து அதோட பரமாணுக்கள் பாத்தீங்கன்னா என்னது? பரமாணுக்களோட இருப்போட கனெக்ட் ஆகி சமவாய லட்சணோ சம்பந்தேன. அப்போ எந்த ஒரு அணுவா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த அணு அதுக்கு முன்னாடி இல்லாமையா இருந்துச்சு. அதுக்கு காரணமா இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பரமாணுவோட நித்திய சம்பந்தத்தோட இருந்துகிட்டு, சமவாய சம்பந்தம்னா நித்திய சம்பந்தம், சமவாய காரணம்னா மெட்டீரியல் காஸ், சமவாய சம்பந்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்திய சம்பந்தோ சமவாய, நித்திய சம்பந்தம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அணு உற்பத்தி ஆகுதுன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு, அந்த இல்லாமையில ஒரு காரியம் நடந்துச்சு, அந்த காரியத்துல இருந்து இந்த அணு பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது. இப்ப வெளிப்பட்ட அணுக்கு காரணத்தோட சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்குன்னா அந்த பரமாணுன்றதோட இந்த வெளிப்பட்ட நியூட்ரான் புரோட்டானுக்கு என்ன இருக்கு? ஒரு சமவாய சம்பந்தம், நித்திய சம்பந்தம் இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா ரெண்டு இருந்தாதான் ஒன்று இருக்கும். இப்ப நம்மள்ட்ட எல்லாம் என்ன டிஎன்ஏ சொல்றோம்ல, XY குரோமோசோம். இப்ப நம்மள்ட்ட எல்லாம் என்ன இருக்கும்? இருக்குமா? XY குரோமோசோம். அதான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அவர விதைன்னு சொல்லிட்டே இருக்கிறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுன்றது ஒண்ணு இருக்குனாவே ஒண்ணு இருக்கணுமாங்க? ரெண்டு இருக்கணும் அப்படின்னா, ரெண்டா இருக்கணும்னா அதுக்கு ஆதாரம் ஒண்ணு இருக்கணும்ல உங்களுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பரமாணுவோட ஒவ்வொரு அந்த ஜனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நித்திய சம்பந்தம் இருக்கு. ரெண்டுன்னு இருந்தாவே ஒண்ணு இருக்கணும், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாதான் ரெண்டுன்னு ஆகும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நித்திய சம்பந்தத்தை உடையதா இருக்கு. அப்ப சம்பத்தியதே சம்பந்தம் சத்து காரண சமவேதம் சத்பவதி. இப்ப நான் கேக்குறேன், அந்த சம்பந்தம் சொல்றீங்களே, அப்ப பாத்தீங்கன்னா சம்பந்தம் சொல்றீங்களே, சம்பத்தியத்தே சம்பந்தம் சத்து, அந்த சம்பந்தம் பாத்தீங்கன்னா இருப்பு பொருளா இல்லாத பொருளான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சம்பந்தம் பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளா இல்லாத பொருளா? அணு 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 உண்டா ரெண்டு அணுக்கள் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஸ்டார்டிங்ல. ரெண்டு அணு, ஒரு அணு இல்ல. ஒரு அணு அப்படின்றது ஒண்ணு இல்ல, ஒரு அணுன்றது ஒண்ணு இல்ல, கண்ணுக்கு தெரியாது. பரமாணு, அந்த பரமாணுல இருந்தா எலக்ட்ரான் நியூட்ரான் பாத்தீங்கன்னா உண்டாகுதுன்னு வச்சுங்க. நான் ஒரு பேசிக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். எலக்ட்ரான் நியூட்ரான் ரெண்டு உண்டாகுது, புரோட்டான் ஏதோ ஒண்ணு உண்டாகுதுன்னு வச்சுங்க. திஸ்ர அணு ஆயிடுது, 3 அணு ஆகுது. இப்ப முன்னாடி இல்ல. அப்ப முன்னாடி இல்லாததுக்கு இப்ப இருக்கிற அந்த 3 அணுக்களுக்கு பாத்தீங்கன்னா இல்லாத அந்த பரமாணுவோட பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப சம்பந்தம் பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளா இல்லாத பொருளா? இருப்பு பொருள் தானே. சம்பந்தம்னு ஒண்ணு இருந்தாதான் அது இருப்பு பொருளா தான் இருக்கணும். அதுதான் இவங்க என்ன சொல்றாங்க, காரண சமவேதம் சத்பவதி. காரணத்தோடு இருக்கிற சம்பந்தம் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருள் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. தத்திர வக்தவியம். இப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் கேட்கிறேன், சாதாரண ஒரு சயின்ஸை பத்தியே கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெட்ட வெளின்னு சொன்னீங்கப்பா, பிக் பேங் தியரி உண்டாகிறதுக்கு முன்னாடி, பிக் பேங் தியரி நீங்க பிக் பேங் உண்டாகிறதுக்கு முன்னாடி டம்னு ஒரு உடஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகிறதுக்கு முன்னாடி வெடிச்சோன்னதான் எல்லாம் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. அப்ப அந்த வெடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையா? ஆமா, ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒரு வெடிப்பு உண்டாச்சு, பிக் பேங் தியரி உண்டாச்சு, ஒரு அணுக்கள் உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அந்த அணுக்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணுமே இல்லாததோட ஒரு சம்பந்தம் இருக்கணுமா? ஆமா, சம்பந்தத்தோட தான் அது இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு. ஏதோ சயின்ஸ் என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு, ஒரு வெட்டவெளி இருந்துச்சு. அந்த வெட்டவெளி, அப்ப நான் கேட்கிறேன், அந்த வெட்டவெளியோட ஒரு சம்பந்தம் இருந்துச்சா உற்பத்தி ஆனதுக்கு? அந்த சம்பந்தம் வாஸ்தவத்துல என்னது? சத்து, ஒரு இருப்பு பொருள். சம்பந்தம் இல்லாம ஒண்ணு உண்டாகாது. சரி, தத்திர வக்தவியம். இந்த விஷயத்துல சொல்ல வேண்டும் என்னன்னா, கதம் அசத்தக சத்காரணம். அசத்தக இல்லாமையிலிருந்து எப்படி பாத்தீங்கன்னா அசத்து, நீங்க இல்லாமைன்னு சொல்றீங்கல்ல, அந்த அசத்துக்கு பாத்தீங்கன்னா சத்து பாத்தீங்கன்னா எப்படி காரணமா இருக்கும்?
அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்து எப்படி சம்பந்தம், சத்து சமவாய சம்பந்தம் அப்படின்றது ஒரு சத்து சம்பந்தம். அந்த சம்பந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? காரணம் என்னது? கண்ணுக்கு தெரியாத அபாவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருப்பு பொருள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லாத பொருள் அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி காரணமா ஆகும்? கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உண்டாகல, அந்த உண்டாகாததுன்றது இல்லாமை. அந்த இல்லாமையோட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? அந்த இல்லாமையில இருந்துதான் இருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜனுக்கு உண்டாச்சு. அப்ப அந்த இல்லாமையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கணுமா? ஆமா இருக்கு. அதுக்கு பேர் சமவாய சம்பந்தம் அப்படின்னு ஒரு சம்பந்தம். அப்ப அந்த சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்து. ஆனா அந்த சத்துக்கு முன்னாடி இருக்கிறது அசத்து. அப்ப அசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சத்து எப்படி காரணமா ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. அது மட்டும் இல்ல, சத்தா சம்பந்தோ எப்படின்னா நகி வந்தியா புத்திரசிய சத்தா சம்பந்தோவா காரணம் வா கேனச்சித்து பிரமாணத்தக கல்பயித்தும் சக்கியம். ரொம்ப எக்ஸாம்பிள் கரெக்டானது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்தியா புத்திரன் அப்படின்னா மலடி மகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த வந்தியா புத்திரனோட இருப்பு இருக்கா? வந்தியா புத்திரனுக்கு அப்படின்னா இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தியா புத்திரனுக்கு இருப்பு இல்லை. என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையில சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகதிருஷ்ணாம்பசி ஸ்நாத்தக மிருகதிருஷ்ணாம்பசி ஸ்நாத்தக சசஸ்ருங்க தனுர்தரஹ ஏஷ வந்தியா புத்ரோ யாதி கபுஷ்ப கிருதசேகரஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பரம்பரையில சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகதிருஷ்ணானா என்ன அர்த்தம்? காணல் ஜலம். காணல் ஜலத்துல அம்பசி, மிருகதிருஷ்ணா அம்பசி, காணல் ஜலத்துல ஸ்நாத்தக குளிச்சுட்டு, காணல் ஜலத்துல குளிச்சுட்டு சசஸ்ருங்க தனுர்தரஹ முயல் கொம்புல பண்ணப்பட்ட ஒரு வில்லேந்தி ஒரு தனுஷ வந்து பாத்தீங்கன்னா எந்த கொம்பு? முயல் கொம்புல பண்ணப்பட்ட தனுஷ வச்சுக்கிட்டு ஏஷ வந்தியா புத்திரதோ இந்த வந்தியா புத்திரன் இருக்கானே, இந்த வந்தியா புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா யாத்தி போறான்ப்பா, இந்த வந்தியா புத்திரன் போறான்ப்பா. எப்படி போறான் அப்படின்னா அந்த காணல் ஜலம் இருக்குல்ல, அந்த காணல் ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முயல் கொம்புன்ற அந்த முயல் கொம்புல வச்சிருக்கிற ஒரு தனுஷ கையில வச்சுக்கிட்டு போறான்ப்பா வந்தியா புத்திரன். என்ன வச்சிருக்க? அவனோட லட்சணம் என்ன இருக்கு அப்படின்னா கபுஷ்ப கிருதசேகரா. கபுஷ்பம்னா ஆகாச தாமரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையில வச்சுக்கிட்டு, ஆகாச தாமரையில தலையில வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த மூணுத்துல ஏதாவது பாருங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. காணல் ஜலம் இருக்கா? யாராவது குளிக்க முடியுமா காணல் ஜலத்துல? குளிக்க முடியாது, ஏன்னா அது இல்லாத பொருள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகதிருஷ்ணாம்பசி ஸ்நாத்தக சசஸ்ருங்க இருக்கா? முயல் கொம்பு இருக்கா? அப்ப முயல் கொம்பே இல்லை. முயல் கொம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனுஷ பண்ணி கையில ஏத்திக்கிட்டு யார் போறா? வந்தியா புத்திரன். வந்தியாக்கு புத்திரனே இல்லை, வந்தியா புத்திரன் பிறந்தா வந்தியான்ற பேர் இருக்காது. அப்ப வந்தியா புத்திரன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஆகாஷ புஷ்பத்தை தலையில வச்சுக்கிட்டு போறான். ஆகாஷ புஷ்பம்னு ஒண்ணு இருக்கா? இல்லை. ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வாஸ்தவத்துல அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. சம்பந்தம் சொல்ல முடியுமா? வந்தியா புத்திரனோட ஏதாவது சம்பந்தம் சொல்ல முடியுமா? காணல் ஜலத்தோட ஏதாவது சம்பந்தம் சொல்ல முடியுமா? முயல் கொம்போட ஏதாவது சம்பந்தம் சொல்ல முடியுமா? ஆகாச தாமரையோட எதையாவது சம்பந்தம் சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா இது எதுவுமே என்னது இல்லவே இல்லை. அப்ப இல்லாத பொருளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்தை சொல்ற, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றதோ அதோட சம்பந்தத்தை சொல்றதோ சம்பவிக்க. இதுதான் இங்க ஆச்சாரி சொல்றாரு. நகி வந்தியா புத்திரசிய, வந்தியா புத்திரனுக்கு சத்தா சம்பந்தம். அவனுக்கு வந்தியா புத்திரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையில என்ன பண்ணாங்க? கிரீடம் ஒண்ணு வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தாமரை வச்சாங்க. வந்தியா புத்திரனுக்கு தலையே இல்லையே, தலைக்கு மேல எப்படி கிரீடம் வைப்பீங்க? கிரீடத்துக்கும் அவனுக்கும் எப்படி சம்பந்தம் வரும்? அவன் குளிச்சான். எப்படி குளிச்சான்? காணல் ஜலத்துல குளிச்சான். அப்படின்னா அவனுக்கு நல்ல அவங்க வந்தியா புத்திரன் வந்து கங்கால குளிச்சான்னு சொல்லாமா? மிருகதிருஷ்ணிக்கா விட்டுருங்க, கங்கால போய் அவன் வந்து ஸ்நானம் பண்ண. வந்தியா புத்திரன் எப்படி இல்லாத ஆள் கங்கால எப்படி வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தத்தை அடைவான்? தனுஷ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கான். சரி, வந்தியா புத்திரன் எப்படி தனுஷ வச்சிருப்பான்? இல்லவே இல்லையே, ஆளே இல்லையே.
அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இல்லாமைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதனோடும் சம்பந்தம் கல்பிக்க முடியாது. இருப்பு பொருளோட இல்லாத பொருள் சம்பந்தத்தை அடையாது. இது ஒரு நாலேஜ். சத்து சத்தியவ, அசத் அசத்தியவ. ஃபர்ஸ்ட் அதை ஒண்ணு புரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நாலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளோட சம்பந்தத்தை அடையாது. ஸ்கிரீன் இருப்பு பொருளா இல்லாத பொருளா? ஸ்கிரீன். அத தெரியற காட்சிகள்லாம் இருப்பு பொருளா இல்லாத பொருளா? காட்சிகள் எல்லாம் ஹீரோ, காமெடியன், வில்லன் எல்லாம் பாக்குறீங்களே சலனச்சித்திரத்துல. அப்ப பாக்குற சினிமால இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா அசத்து, இல்லாத பொருள். அப்ப ஸ்கிரீனுக்கும் இருப்பு பொருளா இருக்கிற ஸ்கிரீனுக்கும் இல்லாத பொருளா இருக்கிற காட்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் வருமா? ஒண்ணும் வராது. அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? இங்க ஸ்கிரீன்ல ஃபயர் ஆச்சு, இந்த காட்சிகள்ல ஃபயர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கிரீனை எரிச்சிரும். ஃப்ளட் ஏதாவது காட்சிகள்ல வந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன் நனைஞ்சிரும். அது மாதிரி ஏதாவது ஆச்சா? ஆகவே இல்லை. இது ஒரு நாலேஜ். அதே மாதிரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லாத பொருளுக்கு இருப்பு பொருளோட எந்த ஒரு சத்தா சம்பந்தோவா, சத்தா சம்பந்தத்தையோ காரணம் வா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலடி மகனுக்கு யாருங்க அப்பா அம்மா? அவங்களுக்கு என்ன பிளட் குரூப்? அந்த மலடி மகனுக்கு என்ன பிளட் குரூப், என்ன குரோமோசோம் இருக்கும், என்ன இது இருக்கும், பிளட் அது இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அவங்க பரம்பரைலாம் என்ன பரம்பரை, என்ன குலம், என்ன கோத்திரம், அவங்க பாட்டனார் என்ன பண்ணாரு, வேதம் படிச்சாரா, வேதம் படிக்கலையா, என்ன வேலை பார்த்தாரு, இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா டே என்னடா சொல்ற? வந்தியாபுத்திரம் பிறக்கவே இல்லை. வந்தியாபுத்திரம் பிறந்தாதான் நீங்க என்ன பண்ணணும்? காரணத்தை சொல்ல முடியும். அப்ப காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா இருப்பு பொருளுக்கு மட்டும்தான் காரணத்தை சொல்ல முடியும். இல்லாத பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை சொல்ல முடியாது. வந்தியா புத்திரன் இல்லாதவன், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தத்தையும் சொல்ல முடியாது, ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. வா கேனச்சித்து பிரமாணத்தக கல்பயத்தும் சக்கியம், எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் நிரூபிக்க முடியாது. இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டா இல்லாமையிலிருந்து உண்டாச்சு. ஒரு ஆட்டம், அணு உண்டாச்சு. அந்த அணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இல்லாமைக்கும் இந்த இருப்பா இருக்கிற ரெண்டு அணுக்குக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் இருக்கு, சத்து. அப்படின்னா இல்லாமைக்கும் இருப்பு பொருளுக்கும் நடுவுல ஒரு சத்து சம்பந்தம், இருப்புள்ள ஒரு சம்பந்தம். எப்படியவா சம்பந்திக்கும்? இருப்புக்கும் இல்லாமைக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் பண்ணுவீங்க நீங்க? இருப்புக்கும் இல்லாமைக்கும் ஒரு சம்பந்தம் பண்ணுங்க அப்படின்னா எப்படி சம்பந்தம் பண்ண முடியும்? யாராலையும் கல்பனை கூட பண்ண முடியாது. அப்படி இதுதான் நம்ம சொல்றோம். இப்ப நான் இருக்கேன், நான்றது இருப்பு பொருளா இல்லாத பொருளா? இருப்பு பொருளுக்கு என்ன லட்சணம்? இருப்பு பொருளுக்கு என்ன லட்சணம்? சத்துக்கு என்ன லட்சணம்? திரிகால அபாதித்வம் சத்தியம். சத்தியத்துக்கு அர்த்தம், சத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மூன்று காலத்திலும் நீக்க முடியாத ஒரு வஸ்து எதுவோ அதுக்கு பேரு சத்துன்னு பேரு. திரிகால அபாதித்வம் சத்து. மூன்று காலத்துல, இப்ப நான் இருக்கனா மூணு காலத்துல, ஜாகிரத்துல இருக்கனா, சொப்பனத்துல இருக்கனா, டீப் ஸ்லீப்ல இருக்கனா? ஆமா, மூணு காலத்துல நான் இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசத்துனா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்துல இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அசத்து. மூன்று காலத்தில் இல்லாதது எதுவோ அது அசத்து. அப்ப எதெல்லாம் மூணு காலத்துல இல்ல? இந்த ஜெகத்து, நம்ம பாக்குற இந்த ஜெகத்து, இந்த தேகம், ஸ்தூல தேகம் ஜாகிரதத்துல மட்டும் இருக்கு, சொப்பனத்துக்கு போனா இல்லாம போயிடுது. அப்போ டீப் ஸ்லீப் போனா இந்த தேகம் இல்லை, இந்த ஜெகத்து இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல மட்டும் தோன்றி ஒரு ரெண்டு காலத்துல இல்லாம போயிடுது. சொப்பனத்துல பாக்குற ஜெகத்தும் சொப்பனத்துல பாக்குற கேரக்டரும் என்ன ஆயிடுது? அதுவும் அதே மாதிரி சொப்பனத்துல மட்டும்தான் இருக்கு, ஜாகிரதத்திலையும் இல்லை, டீப் ஸ்லீப்லயும் இல்லை, ரெண்டு இடத்துலயுமே இல்லை. அப்ப ரெண்டு இடத்துல இல்லைன்னா அப்ப ஒரு நல்ல நினைவுக்கு வந்துடணும். ஸ்தூல தேகம் ஜாகிரதம், அதுக்கப்புறம் சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகம் சொப்பனம், இந்த ரெண்டும் அசத். ஏன் அசத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம எங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்குறோம். காலையில எங்க இருந்து வந்துச்சு? அது ஒண்ணுமில்லையில இருந்து வந்துச்சு. ஒண்ணுமில்லையில இருந்து வருமா ஏதாவது? ஒண்ணுமில்லையில இருந்து ஏதாவது வருமா? இப்ப அதுதான் நிரூபணம் பண்ணிருக்கோம். ஒண்ணுமில்லையில இருந்து ஒண்ணு வராது. ஏன் அப்படின்னா ஒண்ணுமில்ல இருந்து வரணும்னா ஏதாவது ஒரு சம்பந்தம் சித்திக்கணும். இல்லாமைக்கும் இருப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் பண்ண முடியாது. அப்ப இப்ப நம்ம தேகம் எல்லாம் இருக்கு, இந்த ஜெகத்தெல்லாம் பாக்குறோம். இது எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம், இவ்வளவுதான்.
வாஸ்தவத்துல என்னது? உற்பத்தி ஆகவே இல்லை. சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் உற்பத்தி ஆச்சா? இப்ப நமக்கு தெரியுதா? சொப்பனத்துல இருக்கிறது ஏதாவது உற்பத்தி ஆச்சா? அப்ப எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப இங்க இருந்தே ஆராய்ச்சி பண்ணுவோம். சொப்பனத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் உண்டாச்சா உண்டாகலையா? உற்பத்தி ஆச்சா உற்பத்தி ஆகலையா? ஆகல. இப்ப அதை ஒத்துக்கிறோம்ல. ஏன் ஆகல அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது இல்லை. ஒரு காரணம் சத்தா இருந்தா காரியம் சத்தா இருக்கும். காரணம் சத்தா இருந்துச்சுன்னா காரியம் சத்தா இருக்கும், இருப்பு பொருளா இருக்கும். இப்ப நம்ம எங்க இருந்து வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருந்து நம்ம வரும்போது நம்ம சொல்றோம், தெளிவா சொல்றோம், ஒண்ணும் இல்லாமையில இருந்துதான் இந்த ஜெகத்து, இந்த நம்ம பாக்குற நானும் பரமஹம்சானந்தாவா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா கிருத்திகாவா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா வரவே இல்லையே. எங்க போனீங்க நீங்க? கிருத்திகா எங்க போனீங்க? பரமஹம்சானந்தா எங்க போனேன் அப்படின்னா எங்க போனோம்? எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா எங்க இருந்து வந்தோம்? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இல்லாமையில இருந்து தான் வந்திருக்கோம். இல்லாமையில இருந்து ஒரு இருப்பு பொருள் வருமா? இல்லாமையில இருந்து ஒரு இருப்பு பொருள் வராது. ஏன்னா இல்லாததுக்கும் இருப்புக்கும் சம்பந்தம் பண்ண முடியாது. அப்ப இல்லாமையில இருந்து என்ன வந்திருக்கோம்? இல்லாமையில இருந்து இல்லாமை தான் வந்திருக்கோம். அசத்துல இருந்து அசத் தான் வரும். அசத்துல இருந்து அசத் தான் வரும், மொழியே சத்து வராது. அப்ப நமக்கு நல்லா புத்தியில வரணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிற இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் எதுவுமே பாத்தீங்கன்னா இல்லாமையில இருந்து வந்தது. அப்ப வாஸ்தவத்துல இது இருப்பு பொருள் அல்ல, சத்து அல்ல. அப்ப எது சத்து? நான் மட்டும்தான் சத்து. நானுக்கு மேல இருக்கிறது எல்லாம் அசத்து மட்டும்தான். இதான் பாத்தீங்கன்னா நியமம் வரும். இப்ப ஆச்சாரியா சொல்ற நனு நயேவ வைசேஷிகைஹி அபாவஸ்தி சம்பந்தக கல்பயதே ஜனுக்காதீனாம் ஹி திரவியானாம் ஸ்வகாரணேன சமவாய லட்சணக சம்பந்தக சதாம் ஏவ உச்சியதே இதி. பூர்வபக்ஷி பாத்தீங்கன்னா காணாத மகரிஷியோட சிஷ்யன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றான், வைசேஷிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அபாவத்துக்கு சம்பந்தத்தை சொல்லலைங்க. பாருங்க, ரொம்ப அருமையானது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஜனுக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒண்ணுமில்லை. இந்த ஒண்ணுமில்லையில இருந்து இந்த ஜனுக்கு உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. வைசேஷிகர் மதத்துல சொல்றாங்க, நாங்க அபாவத்துக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தத்தை சொல்லல. வைசேஷிகர்களால் வைசேஷிகைஹி அபாவஸ்ய சம்பந்தக நயேவ கல்பயதே. அபாவத்துக்கு இல்லாமைக்கு சம்பந்தம் கல்பிக்கலங்க. ஜனுக்காதீனாம் ஹி திரவியானாம் ஸ்வகாரணேன. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொந்த காரணம் இருக்கு. ஜனுக்கு எது காரணம் சொன்னோம்? துவனுக்கு காரணம் பரமாணு. அந்த பரமாணுவோட தான், அதோட சொந்த காரணமா இருக்கிற பரமாணுவோட ஸ்வகாரணேன சமவாய லட்சணக சம்பந்தா சதாம் ஏவ உச்சியதே. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரமாணு இருக்கு, அந்த பரமாணுவோட சம்பந்தத்தை வச்சுதான் ஜனுக்காதிகள் உண்டாகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லாமையோட இந்த ஜனுக்கு சம்பந்தத்தை நாங்க சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பூர்வபக்ஷியா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல என்ன அப்படி இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிறேன் சம்பந்தாத்து பிராக். சரி, அப்படியே வச்சுக்கோ. நான் என்ன கேட்கிறேன்னா, பரமாணுல இருந்து ஜனுக்கு உண்டாச்சுன்னு வச்சுக்கோ. அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒண்ணுமே இல்லாத ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து டும்னு ஏதோ ஒரு அணு உண்டாச்சுன்னு வச்சுக்கோ. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அந்த அணு உண்டாகிறதுக்கு முன்னாடி, அந்த ஜனுக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடி பிராக் சத்தா அனபியுபகமாத் இருப்புன்னு ஏதாவது இருந்துச்சா? ஏதாவது ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட பார்த்து கேளுங்க. ஒண்ணு உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு இருப்பு பொருள் அறியப்பட்டதா? பிக் பேங் தியரிக்கு முன்னாடி, பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே இல்லை. யாரை கேட்டாலும் சயின்ஸும் அப்படிதான் சொல்லும். இப்ப நம்ம காலையில பாத்தீங்கன்னா வேக்க பாக்குறீங்க. வேக்க பாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சத்துவ அனபிபகமாத் ஏதாவது இருந்துச்சுன்னு உங்களுக்கு காலையில வேக்க பாக்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? சயின்ஸையும் ஒப்பிட்டுங்க. நம்ம சிருஷ்டிக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்க முடியாது. நமக்கு சிருஷ்டிக்கு முன்னாடின்றது ராத்திரி தான். தூங்குனா பிரளயம், பேக்கப் ஆனா சிருஷ்டி.
இப்ப சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்றேன், காலையில வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருப்புன்னு ஏதாவது அறியப்பட்டதா அப்படின்னா இல்ல. நம்ம தூக்கத்துல நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது ஒரே ஒரு அனுபவம் தான் சொல்றோம், ஒன்றும் அறியவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லை. சத்துவ அனபிபகமாத் சம்பந்தாத்து பிராக், எனக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உண்டாயிருக்கேன், பிறந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு துவனுக்கு உண்டாயிருக்கு. ஒரு துவனுக்க வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பர்சனை வச்சுங்க. உற்பத்திக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இருப்போடையும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, நகி வைசேஷிகைஹி. அப்ப வைசேஷிகர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவர்களால் குலால தண்ட சக்கராதி வியாபாராத்து பிராக். நான் கேட்கிறேன், குலாலனை பார்த்து கேட்கிறேன். குலாலன் இருக்கான், அவன் வந்து ஒரு சக்கரத்துல வச்சிருக்கான், ஒரு மண்ணை வச்சிருக்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா காரணங்கள் இருக்குல்ல, நிமித்த காரணம், அதுக்கப்புறம் சக காரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிராக்கு கடாதீனாம் அஸ்தித்வம் நகி இஷ்யதே. நான் கேட்கிறேன், இந்த உற்பத்தி, பானை உற்பத்தி முன்னாடி ஆகிறதுக்கு முன்னாடி பானை இருந்துச்சா இல்லையா? ஒரு கேள்வி கேட்கிறேன். பானை உற்பத்திக்கு முன்னாடி பானை இருந்துச்சா இல்லையா? பானை இல்லை. அப்படின்னு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க. இப்ப சயின்ஸை பார்த்து கேளுங்க. சயின்ஸை பார்த்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? அணு உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? பிக் பேங் தியரிக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இல்ல. யாரும் ஒத்துக்கிறது, சயின்ஸும் ஒத்துக்கிறது இல்ல, காணாத மகிழ்ச்சி ஒத்துக்கிறது இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான், அனுவாதம் தான் ரெண்டுமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறது இல்லைன்னா இஷ்யத்தே நச்ச மிருதியேவ கடாதி ஆக்கார ஆப்ராப்தி பிராப்தி இச்சந்தி. அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, வைசேஷிகர் சொல்றாங்க, மண்ணுல வந்து பானை இருந்துச்சா அப்படின்னு கேளுங்க. மண்ணுல பானை இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதையும் ஒத்துக்கிறது இல்லை. மண்ணுல பானை இருக்கா அப்படின்னா அதையும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணு மண்ணாதான் இருக்கு, மண்ணுல இருந்து பானை வந்து மண்ணுல இல்ல அப்படின்றாங்க. அப்ப இல்லாத பானை வந்து பாத்தீங்கன்னா ததகச்ச அசத்தியேவ சம்பந்தக. இப்ப நான் கேட்கிறேன், மண்ணுல பானை இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மண்ணுல பானை, இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது சித்தாந்தம். நான் இன்னைக்கு வந்தோடனே சொல்லிட்டேன் சித்தாந்தம் அப்படின்னு. மண்ணுல பானை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம இருந்துச்சு, வெளிப்படுத்துறோம் அப்படின்றது வேதாந்தம், வேதாந்த சித்தாந்தம். இதைதான் நம்ம அறிவு அடையணும்னு நான் ஃபர்ஸ்ட் 2 நாலேஜ் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுதல், வெளிப்படாமல் போகுதல், அவ்வியக்தம் வியக்தமாகிறது, இது வேதாந்தம். அதே மாதிரி 2வது என்ன சொல்லியிருந்தேன், சத்து சத்து தான், அசத்து அசத்து தான். இது 2வது பாயிண்ட் நம்மளோட வேதாந்தத்துல. ஒரு ஆளை பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க தூக்கத்துல, நான் கேட்கிறேன் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேனே, தூக்கத்துல நீங்க இருந்தீங்களா இல்லையா? வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா இல்லையா? நான் கேட்கறது இந்த கேரக்டர் பரமஹம்சானந்தான்ற இந்த தேகம், ஜாடி வச்சு கொண்டை வச்சு திருப்புன்றம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு தாடி மீசையெல்லாம் வச்சு ஒரு 5.5 அடி உயரத்துல இருக்கிற ஒரு ஆக்கிருதி தூக்கத்துல இருந்துச்சா அப்படின்னா இல்ல. அப்போ அதே மாதிரிதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல பானை இருந்துச்சான்னு அதே மாதிரி நான் கேட்கிறேன், மண்ணுல பானை இருந்துச்சா? அப்ப மண்ணுல பானை இருந்துச்சுன்னா ஊர்ல இருக்க எல்லா மண்ணுலயும் பானை இருந்திருக்கணும்ல. பாக்குற இடத்துல எல்லாம் பானை, மண்ணுல எல்லா மண்ணுலயும் பானை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? மண்ணுல இந்த மண்ணுல பானை இருக்கு, இந்த மண்ணுல பானை இருக்கு, நான் பாக்குறீங்க? அது மாதிரி பாக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் இல்லவே இல்லை. அதே மாதிரி மண்ணுல என்ன இல்லை, பானை இல்லவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னா அசத்காரியவாதம் அப்படின்னு பேரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற வேதாந்திகளை தவிர்த்து, சத்காரியவாதத்தை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அசத்காரியவாதத்தை சொல்றாங்க. இல்லாமைதான் இருந்துச்சு, இல்லாமையில இருந்துதான் இருப்பு பொருள் வந்துச்சு. மண்ணுல பானை இல்ல. நம்ம என்ன வேதாந்திகள் என்ன சொல்றோம், மண்ணுல பானை இருந்துச்சு, அதை வெளிப்படுத்துறோம், வெளிப்படுத்தாம இருக்கணும், இவ்வளவுதான் விஷயம். நம்ம வியக்தம் பண்றோம், அவ்வியக்தம் ஆயிடுது. அப்ப நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் என்ன இருக்கு, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் சத்காரியவாதம்னு பேரு. அசத்காரியவாதத்துல என்ன அப்படின்னா முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு, திரும்ப இல்லாம போயிடும். இதுக்கு பேரு அசத்காரியவாதம்னு பேரு.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, நச்ச மிருத்தியேவ கடாதி ஆகார பிராப்தி மிச்சந்தி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம மண்ணுக்கு பதிலா இந்த உலகத்தை என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வேதாந்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா காரணமா என்ன சொல்லுவோம்? மெட்டீரியல் காசு எது? ரெண்டு காரணம் சொல்றோம், நிமித்த காரணம், உபாதான காரணம் அப்படின்னு. மாயா திரிகுணாத்மிகா மாயான்றது மெட்டீரியல் காஸ், சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிமித்த காரணம், இன்டெலெக்சுவல் காஸ். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் காஸ், அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி அம்மா வந்து மெட்டீரியல் காஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல சொல்லும் போதே சொல்லுது, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சயோகம். இந்த உலகத்துல எதெல்லாம் இருப்பு பொருளா நம்ம பாக்குறோமோ ஸ்தாவர ஜங்கமம், எது வந்து பாத்தீங்கன்னா 16வது சாப்டர்லயே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கு. ஒன்னு இன்டெலெக்சுவல் காஸ். ஆமாம், அதுதான் இப்ப கொண்டு வரேன். இப்ப நான் கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கொண்டு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு பொருள் வந்து என்ன 13:26 13:26 ஆமா 13:26 பக்கத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியா வந்து இதாகும். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சயோகாத் வித்தி பரதர்ஷப. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குன்னு நீங்க இப்போ வந்து சொல்றீங்களோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாதவைகள் அனைத்தும் ஆட்டம் கூட கொண்டு வந்துருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு க்ஷேத்திரம், இன்னொன்னு க்ஷேத்திரஜ்ஞன். க்ஷேத்திரம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ் மாயா, அப்புறம் க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு ஈஸ்வரன். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் உண்டாயிருக்கு. ஆயிடுச்சா? இப்ப இதுதான் நம்ம கொண்டு வரோம், மாயாவாதத்தை இப்ப இங்க கொண்டு வரோம், நம்ம பிரகிருதியை கொண்டு வரோம். நம்ம இவங்க பரமாணுன்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, வாஸ்தவத்துல இல்லாமைன்னு சொல்றாங்களே, அந்த இல்லாம இல்லப்பா, அது வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு பேரு, அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அது நம்ம வேதாந்தத்துல சொல்றோம், அது அவ்யக்தம்னு பேரு. அப்ப அவ்யக்தத்துல இருந்து தான் ஒரு ஆட்டம் உண்டாகிறதா இருந்தாலும் கூட அவ்யக்தத்துல இருந்து தான் உண்டாகணும். அவ்யக்தத்துக்கு பேசா யார் இருக்கணும்? நான் இருக்கணும், நான்ற பரமாத்மா இருக்கணும், நான்ற ஆத்மா இருக்கணும். ஆத்மாக்கு மேல மாயா, இந்த மாயையிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வியக்தமாகுது. திரும்ப எல்லாம் எங்க போகுது? திரும்ப அதே மாயைக்குள்ளார போகுது. பானை எங்க இருந்து உண்டாச்சு? மண்ணில இருந்து பானை உண்டாச்சு. பானை உடஞ்சதுன்னா என்ன ஆகும்? திரும்ப மண்ணா போயிடும். சிம்பிள் லாஜிக் இது. மண்ணில இருந்து பானை உண்டாச்சு, திரும்ப மண்ணுக்கே போயிடும். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, மண்ணுல பானை இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். ஒண்ணு இருந்தாதான் அதை வெளியில கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து வெளிப்படுத்துறது மட்டும்தான் நடக்குது. வெளிப்படுத்துறது தான் நடக்குது ஒழிய வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வியக்தம் அவ்யக்தமாகுது, அவ்யக்தம் வியக்தமாகுது. இதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணம்ன்ற ஒரு மாயா தெரியாததுனால, யாரு சயின்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல வந்து பரமாணுவாதிகளா இருக்கட்டும், இவங்க யாரும் இந்த அவ்யக்தம்ன்ற திரிகுணாத்மிகா மாயாவை ஸ்வீகாரம் பண்ணாததுனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த கண்ணுக்கு தெரியாத என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இல்லாமைன்னு ஒண்ணு இல்லப்பா. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 மாயா தத்துவத்துக்கு ஆதாரமா ஒரு சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யம் பிளஸ் மாயா இருக்கு, அங்க ஈஸ்வரன் இருக்கார். ஆமா, அது நம்ம நேத்து சொன்னோமே, அவ்யக்தாத் வியக்தய சர்வகன்னு ஸ்லோகங்கள்லாம் 8:18 நம்ம சொல்லியாச்சு. அவ்யக்தத்திலிருந்து தான் உண்டாகுது. இதுதான் இங்க முக்கியமானது. சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பத்தி தெரியவே தெரியாது. இதை நம்ம கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண்ணுல பானை இருக்கா இல்லையான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மண்ணுல பானை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப தத்தக, அதனால மண்ணுல பானை இல்லைன்னா எங்க இருந்து பானை உண்டாச்சு? மண்ணுல பானை மண்ணுல இல்ல. அப்ப இல்லாத பானை தான், பானையோட இல்லாமையில இருந்துதான் பானை உண்டாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா. அப்ப சயின்ஸை பார்த்து நம்ம கேட்கிறோம், காணாத மகிழ்ச்சியை பார்த்து நம்ம கேட்கிறோம், ஒரு பொருள் இப்ப இல்ல, இல்லாத பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி ஆகுதுன்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாமையில இருந்து உண்டாச்சு.
அப்ப அதேதான் இங்க சொல்றாங்க. ததகச்ச அசத்தியேவ சம்பந்தக பாரிசேஷியா திஷ்டோ பவதி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா இல்லாமை. இல்லாமையிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தானது உண்டாச்சு, துவனுக்காதிகள் உண்டாச்சு, இல்லாமையிலிருந்து தான் பானை உண்டாச்சு அப்படின்றாங்க. இதுதான் சூன்யம். அதேதான் சூன்யம், அபாவத்தை சொல்லக்கூடிய காணாத மகரிஷிகள், அதுக்கப்புறம் சயின்ஸ், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இல்லாமைக்குள்ளா இருந்துதான் இது எல்லாத்தையும் உண்டு. நம்ம பிரத்யக்ஷம் என்னது அதேதான். நம்ம பிரத்யக்ஷம் டெய்லி வந்து நான் அதால தான் தூக்கத்துல இருந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம பிரத்யக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இல்லாம போயிட்டோம், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டோம், உண்டாயிட்டோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இப்ப இருக்கோம், திரும்ப இல்லாம போயிடும். இதான் பிரத்யக்ஷம். நமக்கு அனுபவம், நம்மளோட அனுபவத்துல இருக்கிறது பிரத்யக்ஷ அனுபவம். இதான். யாராவது நான் போன ஜென்மத்துல நான் இப்படி இங்க இருந்த சாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வந்து சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா தேவனா இருந்த சாமி அப்படின்னு சொல்ல முடியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு எதையோ சொல்லிட்டு இருக்கு. யதார்த்தம் என்ன? யதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யதார்த்தத்துக்கு வந்துருங்க. ஆரோப்பம்லாம் பண்ண வேணாம், சூப்பர் இம்போஸ்லாம் எதுவுமே பண்ண வேணாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க யாருக்காவது தெரியுமா? தூங்கறதுக்கு வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க யாருக்காவது தெரியுமா? தூக்கத்துக்கு போனோன்னு எங்க போவீங்க? இந்த கேரக்டர் என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பிரளயமானோன்னு எங்க போகும்? நான் இறந்து போனோன்னு எங்க போவேன்? முன்னாடி இல்லாம இருந்தேன், இப்ப பிறந்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இறந்து போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுவேன்? இல்லாம போயிடுவேன். இந்த ஜெகத்து முன்னாடி இல்லாம இருந்துச்சு, இப்ப இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடும். இதுதான் பிரத்யக்ஷமா வந்து இருக்கிறது. அப்ப சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அசத்தியேவ சம்பந்தா பாரிசேஷியா திஷ்டோ பவதி. இப்ப இருக்குன்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த இருப்பு பொருளுக்கு இல்லாமையோட ஒரு சம்பந்தம் தான் நம்ம வந்து கடைசியா நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். மிச்சம் பாரிசேஷம்னா லாஸ்டா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஒரே ஒரு நியமத்துக்கு வந்துடுறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாமையில இருந்து தான், அசத்துன்றதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பை நம்ம சம்பந்தப்படுத்துகின்றோம். நனு அசத்தக அப்படி சமவாய லட்சணக சம்பந்தோ ந விருத்தக. அவன் வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி இன்னும் விட மாட்டேன்றான். இந்த சமவாய லட்சண சம்பந்தம், சமவாய சம்பந்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்திய சம்பந்தம்னு பேர். நித்திய சம்பந்தம் சமவாயம் அப்படின்னா அசத்தக அப்படி சமவாய லட்சண சம்பந்தோ. அசத்துனா இல்லாமையோட வந்து பாத்தீங்கன்னா சமவாய சம்பந்தம் இருக்கலாம்ல. இல்லாமையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நித்திய சம்பந்தம் இருக்கலாமே, அதுல என்ன விரோதம் இருக்கு அப்படின்னும் போது இல்லப்பா, அது மாதிரிலாம் ரொம்ப விரோதப்படும். ஏன் விரோதப்படும் அப்படின்னா ஆச்சரிய சொல்றாரு என்ன, வந்தியா புத்திராதீனாம் அதர்ஷனா. எந்தெந்த இல்லாமையோட ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு நியமமே வர முடியாம போயிடும். வந்தியா புத்திரனுக்கு வந்து எதோடையாவது சம்பந்தம் இருக்கா? காணல் ஜலத்தோட ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஸ்கிரீன்ல இருக்கிற காட்சிகளோட அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த காட்சிகளோட வேற யாருக்காவது ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம ஆடியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம், அந்த ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளோட ஏதாவது சம்பந்தம் நடக்குதா? அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஐயோ தீ பிடிச்சிச்சுன்னு, தியேட்டர் தீ பிடிச்சிச்சு, நல்லா ஆடியன்ஸ்ல வெளியில ஓடுறாங்களா? ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளட்டை பாக்குறோம், எல்லா ஸ்கிரீன் தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஃபிளட் வந்துருச்சுன்னு அப்படின்னு எல்லாம் தியேட்டரை விட்டு ஓடுறாங்களா என்ன? அப்படிலாம் இல்ல. அப்ப எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளோட எந்த சம்பந்தம் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காட்சிகள் எல்லாமே அசத்து. அப்ப அசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசத்துனா என்ன அர்த்தம்? வந்தியா புத்திரன் மாதிரி அங்க இருக்க ஹீரோ வில்லன் காமெடியன் யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற யாரும் ஒரிஜினல் இல்ல, எல்லாம் வந்தியா புத்திரன் மாதிரி அசத்து. அசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது? எதோடையும் சம்பந்தம், நித்திய சம்பந்தமோ நான் சொல்லலாம். இந்த ஸ்கிரீனோட அந்த படம் ஓடுற வரைக்கும் அதுக்கு நித்திய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாமா? ஸ்கிரீனோட அந்த காட்சிகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அசத்துக்கு ஒரு சத்தோட எந்த சம்பந்தமும் சித்திக்காது. வந்தியா புத்திரனா இருக்கட்டும், காணல் ஜலமா இருக்கட்டும், முயல் கொம்பா இருக்கட்டும், இது எதோடைய ஆகாச தாமரையா இருக்கட்டும், இது எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளுக்கு இல்லாத பொருளோட சம்பந்தம் சம்பவிக்காது. இதை வச்சு என்ன சாமி பண்ண போறீங்க அப்படின்னா, நான் இருக்கேன்ல, நான் இருப்பு பொருள். நான் அப்படின்றதோட இந்த தேகாதிகளுக்கும் இந்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு சம்பந்தமும் இல்லை, ஒண்ணும் இல்லை.
நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மயங்கி போய் கிடக்கிறோம். நானுக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை. நான் ஸ்கிரீன் மாதிரி, நான் சத்து. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற காட்சிகள் மாதிரி வந்து வந்து போயிட்டு இருக்கிறது, சினிமா வந்து போற மாதிரி இந்த ஜெகத்தும் இந்த தேகாதிகளும் வந்து வந்து போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அசத்து. அசத்துக்கும் சத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் சம்பந்தம் கூடவே கூடாது, முடியவே முடியாது. இருப்பு பொருளோட சேரும். ரெண்டு பொருள் இருப்பு இருக்கா அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்க்க முடியும். இல்லாத பொருளோட நான் வெறும் கையோட ஒரு ஆகாசத்துல நான் சேர்க்கிறேன் அப்படின்னா ஷேக்கன் பண்ணுங்க அப்படின்னா யார்கிட்ட ஷேக்கன் பண்ணணும்னு கேட்கணும்ல. நான் கை குலுக்குங்க அப்படின்னா ஷேக்கன் பண்ணுங்க அப்படின்னா யாரோட ஷேக்கன் ஆகாசத்துல இல்லாததோட ஷேக்கன் பண்ணுங்க அப்படின்னா இல்லாததோட எப்படிங்க ஷேக்கன் பண்றது? யாராவது கையை கொடுத்தாதான் நான் ஷேக்கன் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருள் ஒரு இல்லாத பொருளோடு என்ன ஆகாது, சம்பந்தம் சம்பவிக்க முடியாது. அப்படி சம்பவிச்சது அப்படின்னா வந்தியா புத்திரனோட யாருக்காவது மேரேஜ் பண்ணி வைக்கலாமா நம்ம அலையன்ஸ் தேடிட்டு இருக்கலாம். வந்தியா புத்திரனோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவன் இதுல காணல் ஜலத்துல குளிச்சான், கங்கால குளிச்சான்னு சொல்லலாம். ஏதாவது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அசத்துக்கு சத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, சத்துக்கு அசத்தோட எந்த சம்பந்தமும் சித்திக்காது. ஆச்சாரியர் சொல்றாரு, கடாதேக ஏவ பிராகபாவசிய. கடாதி இருக்குல்ல, பானை முதலிய உற்பத்தி ஆச்சுல்ல, இந்த பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா பிராக் அபாவம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுது. நிறைய டைம் ஆயிடுச்சு. இந்த கான்செப்ட் வரைக்கும் நிப்பாட்டுக்கு நாளையில இருந்து மீதியை நம்ம பார்க்கலாம். சொல்றேன். இதோ இன்னைக்கு இதோட இருக்கட்டும், நம்ம நாளைக்கு மீதியை பார்ப்போம். இப்ப உட்காந்து யோசிங்க. என்ன யோசிங்க அப்படின்னா, எங்க இருந்து வந்தோன்னு யோசிங்க, எங்க இருந்து வந்தோன்னு யோசிங்க, திரும்ப எங்க போறோம்னு யோசிங்க. மத்தியானம் ஒரு தூக்கத்தை போடுங்க, மத்தியானம் ஒரு 1/2 hour தூங்குங்க. நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்குங்க. எங்க போனீங்கன்னு பாருங்க. திரும்ப வேக்கப் பார்க்கும்போது எங்க இருந்து வந்தீங்கன்னு பாருங்க. தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சான்னு பாருங்க. இந்த 3 விஷயத்தையும் பாருங்க. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. எதோடையும் சம்பந்தம் எனக்கு இல்லவே இல்லை. நானுக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை. சொப்பன தேகத்திலையும் சம்பந்தம் இல்லை, சொப்பன ஜெகத்தோடையும் சம்பந்தம் இல்லை, ஜாகிரத தேகத்தோடையும் சம்பந்தம் இல்லை, ஜாகிரத லோகத்தோடையும் சம்பந்தம் இல்லை. காரண தேகம்னு ஒன்னும் தெரியலன்ற அந்த ஆத்மாவோடையும் நமக்கு சம்பந்தம், அந்த அவித்யாவோடையும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நானா இருக்கேன். நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே காணல் ஜலம் தரையோட சம்பந்தம் இல்லாம, காணல் ஜலம் வந்து சம்பந்தப்பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், தரை நனைஞ்சு போயிடும்ல. என்னைக்காவது தரை நனைஞ்சு நம்ம பார்த்துருக்கோமா? காணல் ஜலம் பார்க்குற இடத்துல இல்லவே இல்லைல்ல. அப்ப அதே மாதிரிதான் இந்த தேகாதிகள், இந்த ஜெகத்து எல்லாம் இந்த நானுக்கு மேல காணல் ஜலமாதிரி தெரியுது. இதெல்லாம் அசத்தோட வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தம் எனக்கு இல்லவே இல்லை. நான் எப்படியோ சச்சிதானந்தமா தான் இருந்தது. இதான் சித்தாந்தம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஜி இப்ப போயிட்டு இருக்கிறது ஆபாசவாதம்னு பேர். ஆபாசவாதத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சொல்றோம். ஆபாசவாதத்தை நல்லா மனனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகும்போது அபாவமா அஜாதவாதமா அனுபவமா. இப்ப பேச வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெகத் ஒண்ணு உண்டாகவே இல்லை. ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா காரண காரியவாதம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. வாஸ்தவத்தை இதுதான் இங்க தாத்பரியமே. நம்ம போறோம் இதுவா. ஹரி ஓம்.